வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஆலயம்னா அது சிவன்மலை கோவிலுங்க. இந்த சிவன்மலை கோவிலில் சிறப்பு என்னன்னா, தான் தெரிவிக்க விரும்புவதே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் கனவுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்டளை இடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா கட்டளையிட்ட பொருளும் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் பல நிகழ்ந்திருக்கு. மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் இருந்திருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 4 பொருட்கள் வைத்து வழிபட தொடங்கிட்டாங்க. அது என்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் சிவன்மலை ஆண்டவனுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையாரோ வெற்றிலை பாக்கு அருகம்புல் எலுமிச்சை பழன்னு வைத்து வழிபட பக்தருக்கு உத்தரவு வந்ததை அடுத்து ஏற்கனவே இருந்த பொருள் எடுக்கப்பட்டு மேற்கண்ட பொருட்கள் வைத்திருக்காங்க. இங்கு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டவனுடைய உத்தரவுன்னு பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்றுதாங்க வருது. இந்த மலைக்கோயிலில் எந்த கோவிலிலோ இல்லாத ஒரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவுன்னு பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யக்கூடிய வழக்கு இருக்குதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர் கனவுல தான் முருகன் குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேண்டும்னு சொல்வாராம். அதை கேட்டுவிட்டு சிவன்மலைக்கு பக்தர்களோ பூசாரியிடம் சொல்வாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர் சொல்வது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உண்மையாக இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி பேழையில் இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய புதிய பொருளை வைப்பாங்க. இதனால் தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜிக்குமாறு முருகன் பக்தர் கடவுளை சொன்னதை அடுத்து அதை வைத்து கோயில் நிர்வாகம் பூஜை செய்து வந்திருக்கு. இந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் 4 மாதங்கள் கழித்து வேறு ஒரு பக்தர் கனவுல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையாரையும் வெற்றிலை பாக்கு அருகம்புல்லையும் எலுமிச்சை பழத்தையும் வைத்து வழிபட உத்தரவிட்டாரு. முருகனுடைய உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பெட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா மேற்கண்ட பொருட்கள் அனைத்து வைத்திருக்காங்க. இது எதை உணர்த்துதுன்னு நாம் பொதுவாகவே தெரிஞ்சுக்கலாங்க. மஞ்சள் பிள்ளையாரோ மங்களத்தை குறிக்குங்க. புதிய தொடக்கங்களை குறியீடாக எடுத்துக்கலாம். விநாயகர் பெருமாளினுடைய அருளால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தடைகளும் அகன்று சுபிட்ச நிலவுன்னு இது உணர்த்துதுங்க. அதே போல் ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிப்பதையும் இது குறிக்குதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக வெற்றிலை பாக்கு வச்சிருக்காங்க. பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இந்த வெற்றிலை பாக்கு நிச்சயம் இருக்கும். சமூகத்தில் திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் அதிகம் நடக்கணும் இது குறிக்குதுங்க. வெற்றிலை பற்றினா வாயுவை உணர்த்துவதால் காலநிலை மாற்றம் இல்லைன்னா காற்று தொடர்பான நிகழ்வுகளை இது சுட்டி காட்டலாம். அடுத்தபடியாக அருகம்புல் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. இது பெட்டியில் வைத்திருப்பதால மக்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்னு நமக்கு எச்சரிக்கையாகவும் எடுத்து சொல்லுது. இது நாட்டில் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கி நலம் பெறுவாங்கன்னு விவசாயம் செழிப்பையும் குறிக்குதுங்க. ஆன்மீக ரீதியாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் திருஷ்டி கழிப்பதற்காகவும் தீய சத்துக்களை நீக்குவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள் இது உத்தரவால வந்திருப்பதால நாட்டில குழப்பங்கள் தீய எண்ணங்கள் நீங்கி தெளிவான நிலை பிறக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதிகாரம் இல்லைன்னா அரசு ரீதியான மாற்றங்களை இது குறிக்கலாங்க. இந்த 4 பொருட்களை உத்தரவு பெட்டியில ஒன்றாக வரும்போது நாட்டில மங்களம் பெருகும், நோய்கள் நீங்கும், மக்கள் மத்தியில தர்மம் தலைக்குன்னு நேர்மறையான எண்ணத்தை உணர்த்தும் விதத்தில் அமைந்திருக்குங்க. மேலும் இந்த ஆண்டவன் பார்த்தீங்கன்னா
வாழ்க்கையில் மிகப்பெரிய முருகப்பெருமானுக்கே உகந்த சில ஆலயங்கள் இருந்தாலும் இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவில் ரொம்பவே சிறப்புங்க. திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்துள்ள ஆலயம் தாங்க இந்த சுப்பிரமணிய ஆலயம். தோரோட்டி மரம் இங்கு தல விருட்சமாக இருக்கு. மேலும் அருணகிரிநாதரால் பார்த்தீங்கன்னா திருப்புகள்ல பாடப்பெற்ற தலம் தாங்க இது. 15 சித்தர்கள ஒருவராக இருந்த சிவவாக்கியார் இந்த மலையில தங்கியிருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டாரு. அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன் மலைன்னு பெயரும் வந்திருக்குங்க. மேலும் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா தல வரலாறுன்னு சொல்லும் வகையில இந்த மலையில சிவன் தான் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வெள்ளாகைய பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய சிறு பகுதி தான் சிவன் மலைன்னு சொல்றாங்க. இதே போல பார்வதி அகத்தியர்னே சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிக்கொண்ட தலமாகவே இருக்குதுங்க. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில தாங்க திருமண கோலத்துல காட்சியளிக்கிறாரு. இங்கு சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும் நினைச்சிங்கன்னா 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைத்திருக்காங்க. படிக்கட்டுகளை ஏறி தாங்க செல்லணும். மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாகவோ இந்த கோவில்ல சிறப்பம்சம் என்னன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டிங்க. முருகப்பெருமானே இங்கு தன்னுடைய பக்தர் கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவாரா. அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்த போது பல ஆண்டுகளாக கடைபிடித்துட்டு வராங்க. மேலும் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்தர் கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் முறையுமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வச்சிருப்பாங்க. மற்ற திருத்தலங்கள் போல் இங்கு இல்லைங்க. இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடத்துறாங்க. மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, ஆனா இங்கு முருகனுக்கு தாங்க முதல் வழிபாடுங்க. மேலும் இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குது. அணையாத தீபம் ஒன்று எப்போது எரிந்து கொண்டே இருக்குதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்களுடைய கண்களில் தான் அவ்வப்போது தென்படுவதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தோரோட்டி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்கு. இங்கு தோரோட்டி மரம் பார்த்தீங்கன்னா ஒரு வகை மரம் தாங்க. இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் இதுவே தல விருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வழிபடுறாங்க. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோழிக்குன்று கொடுங்கநாதர் கோவிலையும் கோயம்புத்தூரில் புதுர்கோட்டை அருள்மிகு தண்டமாரியம்மன் கோவிலும் இந்த ஒரு மரமே தல விருட்சமாக அமைந்திருக்கு. இந்த கோவில்ல ஆண்டவன் உத்தரவு பெட்டியில சில வருடங்களுக்கு முன்னாடி தாங்க கோயில் பெட்டியில செம்பல தண்ணீர் வைக்க உத்தரவு வந்தது. இதனால நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அதை பற்றி யாருக்கும் அப்போது தெரியல. ஆனால் சில நாட்கள்லே மக்களுடைய மனங்கள்ல மாறாத வடுவாய் ஏற்படுத்திய பேரழிவு அரக்குன்னு சொல்லக்கூடிய சுனாமி வந்து அப்பாவினுடைய பல உயிரையும் பழிவாங்கிடுச்சு. அன்று முதலே இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகங்க. அதே போல் அடுத்ததாக மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிணந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாகுது. அப்போது விண்ணை முட்டு அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவே இல்லைங்க. இதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்தர் கனவுல வந்து சாமி வந்து கனவுல அரை பொன் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அது முதலே தங்கத்தின் விலை உயர்ந்ததுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா கோவிலில் மண் வைத்து பூஜை செய்திருக்காங்க. அன்று முதலே இந்த சுற்றுப்பகுதியில் இருந்த நிலத்தின் மதிப்பு உயர்ந்துச்சுங்க. ஏன் தமிழகத்திலும் பல இடங்களும் இதே நிலை தாங்க. இப்போது கூட நிலத்தின் மதிப்பு கண்ணா அப்படின்னான்னு உயர்ந்துட்டே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்தர் கடவுளை வந்து 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்துருந்துச்சு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போணுச்சுங்க. 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். பலருடைய கைகளிலும் இப்போது 500 ரூபாய் புழக்கத்தில் இருக்குங்க. மேலும் இறுதியாக பார்த்தீங்கன்னா கடன் நிர்வகித்து பூஜை செய்திருக்காங்க. அதற்கு பிறகு 4 மாதங்கள் கழித்து தாங்க இந்த சிவன்மலை முருகப்பெருமானின் அருளால் ஒரு பக்தர் கனவுல வந்து இந்த உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல்லோ வெற்றிலையும் வச்சுருக்காங்க. இதனால் நல்ல நிகழ்ச்சி தாங்க நடக்க இருக்கும்.
முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.